கிட்ட ஒரு நெறைய பணம் இருக்கு. ரெகுலரா ரிட்டர்ன்ஸ் வேணும். மாசம் பாசிவ் இன்கம் வந்தா நல்லாருக்கும். இந்த மாதிரி ஆட்ஸும் பார்த்துருப்பீங்க. நெறைய பேர் வந்து என்கிட்ட ஒரு 10,00,000 இருக்கு, 1,00,000 இருக்கு. ஆனா மாசம் இன்ட்ரெஸ்ட் வேணும்னு கேட்பாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிக்கிறது ஒண்ணு. நான் வந்து எதுல முதலீடு பண்ணலாம்? பாண்ட்ஸு, அதே மாதிரி எஸ்டபிள்யூபி 2த்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இதுல வந்து எந்த ஏஜ் குரூப்ல இது முதலீடு பண்ணா கரெக்ட்டு அப்படின்றதையும் இதுல பார்க்கலாம். ஏன்னா நெறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்டபிள்யூபி ஆப்ஷன் தெரிஞ்ச பிறகு யாரா இருந்தாலும் எனக்கு எஸ்டபிள்யூபி பண்ணி குடுங்க அப்படின்னு கேட்கும்போது, இது வந்து விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்களா? இல்லன்னா ஜஸ்ட் ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டோம். எனக்கும் அது வந்தா நல்லா இருக்கு அப்படின்னு பேசுறாங்களான்னு எனக்கு புரியாத விஷயமா இருந்தது. ஸோ அதனால தான் இந்த வீடியோல ஒரு லம்ப் இன்வெஸ்ட்மென்ட் இருந்ததுன்னா, உங்களுக்கு ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் வேணுமா? அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ லம்ப் பணம் இருக்கு அப்படின்னும்போது, யாருக்கு ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் வந்தா நல்லாருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஒரு எம்ப்ளாயியா இருந்து ஆன்டர்பிரினர் ஆகும்போது ரெகுலரா ஒரு பணம் வருது. வீட்டு ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் மேனேஜ் பண்ண முடியும். அப்படின்ற சிச்சுவேஷன்ல நீங்க ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்த சினாரியோ பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு சிவரன்ஸ் பே எனக்கு தெரிஞ்ச நெறைய பேருக்கு வந்து இப்போ ஒரு கம்பெனில வந்து வெளிய அனுப்பிட்டாங்க. அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டா குடுத்து அனுப்பிச்சாங்க. அப்போ வந்து லோன் அடைக்கலாமா? எக்ஸ்ட்ரா பணம் இருக்கு. வேற என்ன பண்ணலாம்? ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் வந்தா நல்லாருக்கும். அடுத்த ஜாப் போறது வரைக்கும் எனக்கு மெயின்டனன்ஸ்க்கு வேணும் ஒரு 6 மந்த்ஸோ, 1 இயரோ. அந்த மாரி சிச்சுவேஷன்லயும் நீங்க வந்து இந்த மாரி ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் வரா மாரி யோசிக்கலாம். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, ரிட்டயர்ட் ஏஜ் ஒரு 55 வயசுக்கு மேல, 60 வயசுக்கு மேல ரிட்டயர் ஆயிட்டீங்க அப்டின்னும்போது, அப்ப வந்து கண்டிப்பா வந்து ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் வேணும். அப்ப இருக்கிற ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து, எது பெஸ்ட்டு உங்களுக்கு வேணும்ன்றத நீங்க முடிவு பண்ணலாம். ஸோ ஏஜ் குரூப் வைஸ் இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். எந்த சிச்சுவேஷன்ல எனக்கு வேணும், அதே மாதிரி ஒரு 30, 40 வயசு ஏஜ் குரூப்பா இருந்தா, எனக்கு லாங் டெர்ம் அப்ரிசியேஷன் முக்கியம் ரெகுலர் ரிட்டர்ன்ஸ விட. என்னதான் எஸ்டபிள்யூபில வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஆகும் அப்டின்னாலும், பட் ஆனா அத நீங்க முதலீடு பண்ணி வச்சீங்கன்னா வர அப்ரிசியேஷன விட, வித்ட்ராயல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒண்ணுமே நடக்காது. நெறைய பேர் வந்து முதலீடு பண்ணி எஸ்டபிள்யூபி பண்ணிடுவாங்க. வர ரிட்டர்ன்ஸ மறுபடியும் எஸ்ஐபி போடுவாங்க. இது வந்து தேவையில்லாத விஷயம். ஒரு விஷயத்த வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டோம். 15 வருஷம் கழிச்சு ஒரு பணம் வேணும். 25 வருஷத்துல ரிட்டயர்மென்ட் வேணும்னும்போது, அத அப்படியே விட்டா தான் நம்ம எதிர்பார்க்கிற கார்பஸ் கிடைக்கும். அதுலேருந்து ரெகுலரா பணத்த எடுக்க எடுக்க மார்க்கெட் வந்து சில சமயம் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் குடுக்கும்போது நமக்கு ஒரு பேனிக் ஆகும். ஐயோ! இவ்ளோ கம்மியாயிடுச்சே நான் எடுக்கலாமா? வேணாமான்னு. ஸோ அதனால ஒரு எந்த பர்ப்பஸ்க்காக இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்களோ, அது ஒரு கிளாரிட்டி வேணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து சிச்சுவேஷன், அதுக்கப்புறம் ஏஜ் குரூப்பு, ரிட்டயர்மென்ட் ஸ்டேஜ்ல கண்டிப்பா நீங்க ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் யோசிக்கலாம். அதுவரைக்கும் அவாய்ட் பண்றது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். 3வது பாயிண்ட் வந்து இப்ப தான் வந்து ப்ராடக்ட். ஏன்னா ப்ராடக்ட் வந்து கடைசியில தான். பாண்ட் நல்லா இருக்கே நான் அதில போடுறேன். ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் வருது. எஸ்டபிள்யூபி ஆப்ஷன் நல்லா இருக்கு. இதுவரைக்கும் எனக்கு தெரியாம இருந்தது நான் போடுறேன் அப்படின்னு சொல்றத விட, உங்களுக்கு ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் வேணுமான்றது முக்கியம். சரி இப்ப வேணுன்ற சிச்சுவேஷன் வந்துட்டீங்க அப்படின்னா, பாண்ட்ஸ்ல கேப்பிட்டல் அப்ரிஷியேட் ஆகாது. இன்னொன்னு டெட் ப்ராடக்ட்ன்னும்போது ஸ்டாக் மார்க்கெட் போட மாட்டாங்க. ஸோ வருஷம் உங்களுக்கு 9% சொன்னாங்கன்னா, வருஷத்துக்கு அந்த அமௌண்ட் வந்துரும். இத மந்த்லி ஸ்ப்ளிட் பண்ணி கிடைக்கும் அப்படின்னா, மந்த்லி அந்த ஃபிக்ஸட் அமௌண்ட் ஃபிக்ஸட் டேட்ல குடுத்துருவாங்க. இதுதான் வந்து ஒரு பாண்ட். இது வந்து ஸ்டேட் கவர்ன்மென்ட் பாண்ட்ஸ் இருக்கு அண்ட் சில பிரைவேட் பாண்ட்ஸும் இருக்கு. மினிமம் மல்டிபிள்ஸ் வந்து ரூ. 1,00,000லேருந்து ரூ. 10,00,000 மேல, ரூ. 1,00,00,000 மேல கூட இருக்கு. இதே மாதிரி தான் என்சிடி பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுவும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க நீடுக்காக இன்வெஸ்ட்மென்ட் பண்றது தான் வந்து என்சிடி இஷ்யூ பண்றது. எனக்கு நான் போய் பேங்க்ல கடன் வாங்கலாம். என் கம்பெனி வளர்ந்த பிறகு நான் மக்கள்கிட்டயே கடன் வாங்க முடியும். நான் என்சிடின்னு இஷ்யூ பண்ணுவேன். நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர். அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண முடியாது. அந்த கம்பெனி லிஸ்டட் கம்பெனியா இருந்தாலும் என்சிடி இஷ்யூ பண்ணுவாங்க. பேப்பரை சப்ஸ்கிரைப் ஆகும். 3 வருஷம் 5 வருஷம் வரைக்கும் கேபிட்டல் வச்சிருப்பாங்க. அது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் மாசம் வருஷம் பே பண்ணுவாங்க. முடிவில் கேபிட்டலை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இது அந்த கம்பெனிஸ்க்கு வந்து லாபகரமாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து லாபகரமாக எப்படி இருக்குன்னா, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறோம், இல்லை ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போடும்போது ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப கிரெடிபிள் ஆர்கனைசேஷன். பேங்க்ஸ்ன்னும் போது அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. பேங்க்கில் கடன் வாங்கினா அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் இல்லை, நிறைய நார்ம்ஸ் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணிட்டு தான் மக்கள்கிட்ட வரும்போது எக்ஸ்ட்ரா 2-3% கொடுத்தா தான் மக்கள் முதலீடு பண்ணுவாங்க. அதனால தான் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, என்சிடிஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இதுதான் பிரைமரி டிஃப்ரென்ஸ். ஏன் பேங்க்கில் கம்மியாக இன்ட்ரெஸ்ட் தராங்க, இந்த மாதிரி பாண்ட்ஸ் என்சிடியில் அதிகமாக கிடைக்குதுன்னா இதுதான் பிரைமரி டிஃப்ரென்ஸு. இது மட்டும் இல்லாமல் கேபிட்டல் அப்ரிஷியேட் ஆகாது. சரி நடுவில் என் பணத்தை எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது வருஷம் 5வது வருஷம் நடுவில் போனீங்கன்னா கேபிட்டல் லாஸ் இருக்கும். அதாவது ரூ. 5,00,000 கட்டியிருப்பீங்க. ரூ. 1000 ஒரு பேப்பருக்கான வேல்யூன்னு இருக்கும். 980, 970ன்னு ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ யாராவது 2வது வருஷம் முடியல போய் எனக்கு பணம் வேணும்னு கேட்டாங்கன்னா, அந்த 2 வருஷம் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருச்சு. அந்த இன்ட்ரெஸ்ட்டும் கேபிட்டல் லாஸும் நான் காம்பன்சேட் பண்ணிக்கிறேன்னா பரவாயில்ல.
இல்லை என் கேபிட்டல் 5 லட்சம் முதலீடு பண்ண 5 லட்சம் வேணும்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் ஒரு லாஸில் தான் எடுக்கிற மாரி இருக்கும். இதுதான் வந்து ஒரு பெரிய ட்ராபேக்கு. ஏன்னா அந்த டைம் பீரியட் ஃபிக்ஸடாக என்னால் இருக்க முடியும்னா, இந்த மாதிரி பாண்ட்ஸ் என்செடி வரலாம். சில சமயம் பேப்பர் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. யாரெல்லாம் ஃபிக்ஸட் மெச்சூரிட்டின்னு வச்சிருக்காங்களோ, இஷ்யூ பண்ணாங்களோ, அவங்க கிட்ட போய் கேட்டிங்கன்னா இதுதான் சிச்சுவேஷன். ஸோ பாண்ட்ஸ் என்செடி முதலீடு பண்ணுறீங்கன்னா, இந்த ஒரு கிளாரிட்டி இருந்தா முதலீடு பண்ணுங்க. இல்லன்னா பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். சரி, இதுதான் வந்து நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த நடுவில் எடுக்க முடியாது. அண்ட் இன்னொரு பெரிய பிரச்சனை வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க். ஆரம்பிக்கும் போது வந்து 9% கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் 10 வருஷம் பேப்பர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க 9%ல. போக போக பார்த்தீங்கன்னா பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் போது இந்த மாதிரி பேப்பர்ஸ் இஷ்யூ பண்ணுற இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் 5%, 6% வரைக்கும் குறைஞ்சிருக்கும். அப்போ அவங்களால சஸ்டெயினபிளாக அதிகப்படியான வட்டி கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் வரும்போது பேப்பரை ஸ்டாப் பண்ணிவிட்டு சரண்டர் பண்ணிவிடுவாங்க. அதாவது மக்கள்கிட்ட பணத்தை கொடுத்துருவாங்க. இதுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க். நான் 10 வருஷம் யோசிச்சு வச்சுருந்தேன், திடீர்னு ஒரு 4வது வருஷம் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏன் கொடுக்க முடியாதுன்னா, ஓவரால் இண்டஸ்ட்ரியில் மார்க்கெட்டில் ஈஸியாக பணம் கிடைக்குது லோனுக்காக. அதை மீறி இவங்களுக்கு லோன் இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கு அவங்களால கஷ்டமாக இருக்கும் கம்பெனிஸ். அதனால் ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் ப்ராப்ளம், இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் ப்ராப்ளம் சொல்லுவோம். சரி, பாண்ட்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது, எனக்கு ரெகுலர் ரிட்டர்ன்ஸ்க்கு எஸ்டபிள்யூபி யூஸ் பண்ணலாமான்னா, நிறைய பேர் வந்து பாசிவ் இன்கம் வரட்டுமே, எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், பாசிவ் இன்கம் இவ்வளோ வந்துருச்சுன்னா நான் ஜாபை விட்டுட்டு வேறு ஏதாவது வேலை பண்ணுவேன், ட்ரேடிங் பண்ணுவேன், அந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ எஸ்டபிள்யூபி அகெயின் ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் வேணும், ஒரு 7 to 8% அதிகபட்சமாக விட்ரா பண்ணால், வருஷத்துக்கு விட்ரா பண்ணால் கேபிட்டல் அப்ரிஷியேட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக எஸ்டபிள்யூபி மட்டும்தான் இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன். ஸ்டாக் மார்க்கெட்டில் டிவிடெண்ட் இன்கம் சொல்லுவோம், ரொம்பவே கம்மியாகும், ஃப்ளக்சுவேட் ஆகும், ஃபிக்ஸடாக கிடைக்காது. பட் இதில் 7 to 8% ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா மந்த் ஆன் மந்த் 1ஆம் தேதி ஆனால் உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். ஈஸியாக உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஒரு 5 வருஷம் கழிச்சு கேபிட்டல் ஓவராலாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்கள் விட்ராயல் அமௌண்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு அட்வான்டேஜும் எஸ்டபிள்யூபியில் உண்டு. பாண்ட் என்சிடிக்கும் எஸ்டபிள்யூபி மியூச்சுவல் ஃபண்டுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒன்று கேபிட்டல் அப்ரிஷியேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த மியூச்சுவல் ஃபண்ட். பாண்ட் என்சிடியில் கேபிட்டல் அப்ரிஷியேட் ஆகாது. இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அண்ட் அந்த ஃபிக்ஸட் அமௌண்ட்டும் நீங்கள் அதிகப்படியாக 9%, 10% அப்படின்னு மியூச்சுவல் ஃபண்டில் விட்ரா பண்ணிங்கன்னா கேபிட்டல் குறைஞ்சிக்கிட்டே வரும். உங்களுக்கு 15 வருஷத்துக்கு பணம் இருக்குன்னு சொன்னவங்க 7வது 8வது வருஷமே காலி ஆகிடும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் விட்ரா பண்ணுற அமௌண்ட்டை அதிகப்படுத்திட்டீங்க. ஸோ இந்த ப்ரைமரி டிஃப்ரென்சஸ், அதாவது ஒன்று ஃபிக்ஸட் இன்கம் ப்ராடக்ட், இன்னொன்று கேபிட்டல் அப்ரிஷியேட் ஆகக்கூடிய ப்ராடக்ட், இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்கள் பணமும் சேஃப்டியாக இருக்கும். சில பேர் வந்து மொத்தத்தையும் ஒன்றுத்துலேயே போடுங்கன்னுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வெளியில் வந்த பிறகு பாதி பணத்தை ஃபிக்ஸட் இன்கம் ப்ராடக்ட்ஸ், அதாவது இன்சூரன்ஸில் ஆனுவிட்டி ஸ்கீமில் போட்டார், மீதி பாதி பணத்தை மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்டபிள்யூபியாக பண்ணிக்கிட்டார். ஸோ தட் கேபிட்டல் அப்ரிஷியேட் ஆகுது. இன்னொரு பக்கம் எனக்கு ஃபிக்ஸடு, அடுத்த 15 வருஷத்துக்கு எனக்கு தெரியும் இந்த பணம் வளர்ந்துக்கிட்டே, இந்த பணம் ஃபிக்ஸடாக எனக்கு அமௌண்ட்டு வந்துடும் அப்படின்னு. ஸோ அவரோட கிளாரிட்டி தான் நான் இங்கே எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன். ஸோ உங்ககிட்ட இருக்க கார்பஸ் 60 வயசில் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, 58 வயசில் பிளான் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ ஃபிக்ஸட் இன்கம் வேணுன்றதை முடிவு பண்ணுங்கள். கேபிட்டல் அப்ரிஷியேட் ஆகிறது எவ்வளோன்னு முடிவு பண்ணுங்கள். மற்ற சோர்ஸ் ஆஃப் இன்கம்லாம் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இதை பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கார்பஸும் ஃப்யூச்சரில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது வரைக்கும் உங்கள் பணமும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ பாண்டா எஸ்டபிள்யூபியான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வேணும் ஒருவரோட போர்ட்ஃபோலியோவில். ஒன்று மட்டுமே பெஸ்ட்டு, ஒன்று வேஸ்ட்டு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒன்று ஃபிக்ஸடாக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இப்போ 9% எஃப்டி ரேட்ஸ் குறைஞ்சி போச்சு. இப்போ கண்டிப்பாக இதே கம்பெனி அடுத்த பேப்பர் இஷ்யூ பண்ணான்னா கீழே தான் இஷ்யூ பண்ணுவோம். 9%, 8.25%. அப்போது நீங்கள் 9.5% வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட்டு ரிஸ்க் எடுக்காமல் கிடைக்குது அப்படின்றது தான் ஒரு லாபகரமான விஷயம். இந்த மாதிரி தான் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு பாண்ட் என்சிடியில் ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ.